9.5 லட்சம் கோடி கிட்ட கடனை கொண்டு வந்துட்டீங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க 8.5 லட்சம் கோடியோ 9.5 லட்சம் கோடியோ வருவாய் பெருக்கு இருக்குது, மின் கட்டணம் உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்குது, எல்லாமே உயர்த்திட்டீங்க. பேருந்து கட்டணத்திலிருந்து எல்லாம் உயர்த்திட்டீங்க. சரி, இந்த 8.5 லட்சம் கோடியே வைப்போம். 9.5 லட்சம் கோடி சொல்றாங்க, சரி 8.5 லட்சம் கோடின்னு வச்சோம். இவங்க 4 லட்சம் கோடி கிட்ட கடன் பெற்றிருக்காங்க இந்த 4 ஆண்டுகள்ல. இந்த கடன் தொகையை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம், கல்வி எல்லாருக்கும் அடிப்படை. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அதை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி கிடைக்க நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டேன். என்ன கெஜ்ரிவால் பண்ணியிருக்காங்க. கெஜ்ரிவால் டெல்லிக்கு போனீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் நட்சத்திர விடுதியில் அளவுக்கு உயர்த்திட்டு, அதனால தான் அவர் 2வது முறையும் வெல்ல முடிஞ்சது. கேரளா செய்து தனியார் பள்ளிகளுக்கு படையெடுத்து போற பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 விழுக்காடை அரசு பள்ளியை நோக்கி திருப்பி இருக்குதாரு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சாலை வசதி இல்லை, தலைநகரிலே மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கட்டமைப்பு இல்லை, தடையற்ற மின்சார உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்லை. எல்லாம் தனியாருக்கு தான் தாரை வைக்கப்படுது. சூரிய ஒளி மின் பூங்காவோ காற்றாலையோ எல்லாம் தனியாருக்கு தான். வேற என்ன இருக்கு? உயிர்காக்கும் மருத்துவம் மிக முக்கியமானது. ஆகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நான் என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 8.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இவ்வளவு நாங்கள் பண்ணியிருக்கோம். தடையற்ற மின்சாரம் கொடுக்கறதுக்கு மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நல்ல போக்குவரத்து கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அது கேலியா சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு பின்பக்கம் கதவு இல்லை, இந்த பக்கத்து கதவு பிஞ்சுக்கிட்டு போகுது. அப்படியே தானே ஓடுது பேருந்துகள், அரசு பேருந்துகள். இதனால் நிறைவேற்றப்பட்டது என்ன? இந்த வாங்கின கடனுக்கு குறைஞ்சது 50,000 கோடிக்கு மேல வட்டி கட்டுறோம். 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிறோம். ஒரு நாடு சாராயத்தை வித்து தெருவங்கும் சாராய கடையில் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு வேதனையானதுங்கிறதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது எந்த வழியில நியாயம்னு சொல்லு. மகளிருக்கே 1000, பல லட்சக்கணக்கான பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க. குடிச்சு கணவனை பறி கொடுத்துட்டு குடும்பத்தில் இருக்க தலைவர்களை இழந்துட்டு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமல் தட்டுக்கட்டு நிற்குது. எத்தனையோ குடும்பங்கள் நிற்குது. எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் அப்பா நான் செத்தாவாது பார்த்துட்டு குடிக்கிறத நிறுத்துவாருன்னு. ஒரு கல்லூரிக்கு போன 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையே மது குடிச்சு இறந்து போகிற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை இருக்கு. அதிகமாக போதைப் பொருட்கள் விற்கிற இடம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள். கஞ்சா சாக்லேட் வந்துருச்சுன்ட்டு என்னுடைய உறவினர்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க என்கிட்ட கொடுக்குற குற்றச்சாட்டு தான். எல்லா பிள்ளைகளும் ஒரு மயக்க நிலையிலே வந்து உட்கார்ந்துருக்குது. என்னத்தை பாடம் நடத்தி என்ன செய்யுது? அரசுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றத எப்படி ஏற்கிறது? சொல்லுங்க. இந்திய அரசு 78,000 கோடி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க. நாங்க 46,000 கோடியை ஒரு மாநிலத்துக்கே ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறது அமைச்சருடைய. ஒதுக்கி நடந்தது என்ன? எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்துறவர்கள் அமைச்சர் பெருமக்கள், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தான். கல்வியை தனியார் முதலாளிகளின் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றிவிட்டு சமமான கல்வி, அது சம உரிமை, அது தரமான கல்வி என்றெல்லாம் பேசுவது எப்படி இருக்கு? பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் போதே மேலே இருக்க மேற்கூரை கிடிஞ்சு விழுந்து தலையில் விழுந்து உடஞ்சி போகுது. சாப்பிட்ற தட்டில் நீங்கள் தான் வெளியிட்டீங்க, காணொலிகள் நீங்கள் தான் செய்தியில் போட்டீங்க. சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை விழுந்து விழுகிறது. அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு. 300 பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை கூட இல்லை. நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்ட அடிப்படை கட்டமைப்புங்கிறது எதுன்னு இருக்குல்ல. அப்ப கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க, மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க, போக்குவரத்து கொடுக்க மாட்டீங்க, குடிநீர் விநியோகம். ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல, நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிற? உன் நாட்டு குடிகளுக்கு குடிக்க ஒரு தரமான தண்ணீரை கூட உன்னால கொடுக்க முடியல. எங்க தாத்தா காமராஜ் காலத்துல போத்தல் அடைச்சு குடிச்சிட்டு இருந்தோமா? வேற எங்க அண்ணா காலத்துல அப்படித்தான் இருந்துச்சா? மூதறிஞர் ராஜாஜி காலம், பக்தவச்ச காலங்கள்ல தண்ணி இப்படி விற்பனை பொருளா இருந்ததா? தண்ணி மனிதனோட தேவை மட்டுமா? உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா? அது புல்லு பூண்டு செடி ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி சிங்கம் புலி கரடி எல்லாருக்கும் தேவைப்படுது இல்ல. அதை ஏன் நீ சந்தை பொருளாக்குன? அது யார் விற்கிற? அந்த முதலாளி எங்க வச்சு சுத்தி இருக்கிறா? அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யாரு சான்றிதழ் கொடுக்கறது? இந்த கேள்வியெல்லாம் யாரு எழுப்புறது? ரொம்ப கடினம். எல்லாம் உயரமா இருக்கு, கட்டடம் உயரமா இருக்கு. உயரமா இருந்த மலைகள் தரமட்டமாகுது. வேகமா போற அகலமான நீளமான சாலைகள் போடப்படுது.
இதெல்லாம் வளர்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுது. வண்டி நிறைய பெட்ரோல் இருக்கு, 2 கோடிக்கு கார் இருக்கு, காருக்கு பின்னாடி திறந்தா டிக்கியில காலி குடங்கள் 4 இருக்கு. அது வளர்ச்சி இல்லை வறட்சிங்கிறோம். நம்ப மறுக்குது மானுட மனம். அது ஏன்னு தெரியல. இது எங்கே போய் நிற்கும்னா அது நாங்கள் நம்ம மாதிரி ஆளுங்க பைத்தியக்காரன் போலவும் வேடிக்கை ஆள் போலவும் தெரியுது. இப்போதைக்கு தெரியுது. ஒரு நாள் வரும், அருகில் இலங்கையில் நடந்தது, பக்கத்தில் பங்களாதேஷில் நடந்தது, இங்கே நடந்தால் அது சின்ன ஒரு மாநில அளவுக்கான நிலப்பரப்பு, மாநில அளவுக்கான மக்கள் தொகை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 150 கோடி மக்களை தொட்டுட்டோம். 156 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியா கடனை பெற்றுச்சு. தமிழ்நாடே அதில் 10 லட்சத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறங்கும்போது 10 லட்சம் கோடியாக வந்து நிறுத்திடுவார்.